12 ராசிகளில் இரண்டாவது ராசின்னு அழைக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இது இருக்க போகுது. ரிஷப ராசி சொல்லும் போதே சுக்கிர பகவான் 10ஆம் இடமாகிய தசம கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காருங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, மாதம் பிறக்கும் போதே சுக்கிர பகவான் அஸ்தங்கத்தில் இருக்கார். அப்போ என்ன செய்யணுங்க, சில இடங்களில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது, சில இடங்களில் பேச வேண்டிய இடத்துல பேசுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற விஷயத்த ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏங்க 2ல் குரு உட்கார்ந்துருக்கு, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் அஸ்தங்கம் பெற்று குரு வக்கர பார்வையில் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பண இழப்பை இந்த மாதம் சுட்டி காட்டும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடோ இல்லை குலதெய்வ வழிபாடோ செஞ்சுட்டு தொடங்குறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஜாதகருக்கு முன்னேற்றம் நிறைந்ததாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கைத்தனத்துடன் செயல்படுவது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தன பாக்கியத்தை ஏற்படுத்த குரு பகவான் அமர்ந்தாலும் நேர் ஏழில் மாந்தி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால மூதாதையர்கள் வழிபாடுகள் செய்வதன் மூலயமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பணத்தடைகளை நீக்கி கொடுக்கறத கண்கூடாக பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுகிறதன் மூலயமா குடும்பத்தில் இன்னும் அந்யூன்யத்தை அதிகரித்து கொடுக்கும். ஸோ குடும்ப உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு 80% ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த நேரத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறோம், நான் வரலை, இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லாமல் அவங்களோட போக்கில் போகிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் பல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, அதே நேரத்தில் சில முயற்சிகள் தேவைதானா அப்படிங்கிறத யோசித்து செயல்படுத்துறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இது இருக்குது. அது 5 வயசு குழந்தைனா அம்மா தூக்கி இடுப்பில் வச்சு சமாதானப்படுத்திடுவாங்க. 50 வயசு குழந்தை 40 வயசு குழந்தைனா அம்மாவால் தாங்கிக்க முடியாதுல்ல. ஸோ அவங்களோட ஏஜையும் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு அனுசரணையாக போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகளை கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் ஜாதகத்தில் கேது தசையோ புத்தியோ நடைபெற்றால் ஹோம் லோன் போடுறதுக்கான எண்ணங்கள் மேலோங்க போது, அந்த ஹோம் லோன் போட்டு அந்த பணத்தை என்ன செய்யலாம், அது ஊர்ஜினம் ஆகுமா, அது வெற்றியை தருமா, வளர்ச்சியை தருமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு செயல்படுத்துறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் வழியில் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் நட்பு ரீதியான விஷயங்கள் சிறப்பாக இல்லை. அதுவும் புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல சேர்க்கையே கிடையாது. நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது க்ளோஸ் ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்பிக்கையானவர்கள் இருப்போம், ஆனால் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பிக்கையானவங்களாக நடந்துக்க மாட்டாங்க. ஸோ குழந்தை வீட்டில் இருக்குது, ரிஷபராசி குழந்தை இருக்குன்னா 8லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய மாதமாக இது இருக்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்க தேவையில்லாத இப்போ ஏதோ கூலி இப்போ என்னென்னமோ பேரெல்லாம் சொல்கிறாங்க, அந்த உணவு மூலியமாக போதையை கலக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் பாவ அதிபதி புத்திரகாரகன் புதன், அவர் ராகுவோடு இணைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. ஸோ தேவையில்லாத ஒரு கெட்ட பழக்க வழக்கம் அல்லது கெடுதலை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆரம்பத்திலே உங்களுக்கு வீடியோஸ் வந்துடுதுங்க. குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவாங்க. பப்ளிக் எழுத போகிறாங்க, படிக்கவே மாட்றான், காலேஜில் செமஸ்டர் வச்சுருக்கான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற குழந்தை கூட சாதிச்சிருவாங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனாலும் இந்த விஷயங்கள் அவங்களோட மைண்டோட ஃபோக்கஸ் ஒரே இடத்துல இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி பக்கத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை பேரண்ட்ஸ் கவனிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக கிட்னி, பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பீரியட்ஸ், இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுலேயும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மெனோபாஸில் இருக்கக்கூடிய லேடிஸு, வீட்டில் இருக்கக்கூடிய ஜென்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்கள மனப்போக்கில் கொண்டு போகிறது சிறப்பாக. ஏன்னா இந்த இரிட்டேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் தான் என்ன வேணால் யோசிக்க தோணுவாங்க. ஸோ ஆயுள் ஸ்தானத்தில் மாந்தி உட்கார்ந்துருக்கு. ஸோ கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும்
நல்ல சிறப்பான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இந்த வேலையில், திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணாரு, இந்த இடத்துக்கு நான் போயிட்டேன், நிம்மதியாக இருக்கேன். திடீர் வேலை மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்க போது. கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க, இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பாக்கியம் அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது சரி. எவ்வளோ காலம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 20 நாள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வரன்களை பார்க்குறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரித்து கொடுக்க போது, காதலும் உருவாக்கி கொடுக்க போது. அந்த காதல் ஓவர் பொசசிவ்னஸாக ஆகி அதுவே பஞ்சாயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எதையுமே அளவாக வச்சுருக்கும் போது இன்னும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் காதல் பட்டாலும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பொறுக்கும்போது வாக்குவாதங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, ஒரு தரப்பு பேச்சே ஜெயிச்சிட்டு இருந்துச்சுன்னா அது நியாயமான தரப்பாக இருக்காது. ஸோ அதை கவனிச்சிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரன் மாந்தி. கண்டிப்பாக பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தோல்வியை சந்தித்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி எரிச்சிருங்க. அதுலேயும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மகா சிவராத்திரிக்கு சிவனுக்கு நடக்கக்கூடிய அத்தனை ஜாம பூஜைகளும் பாருங்கள். உங்களுக்கு மன தெளிவையும் சரி, ஒரு புதிய மாற்றத்தையும் சரி, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மைண்ட் வாய்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பாக. செல்ஃப் டிரைவிங் அப்படின்றத இந்த மாதம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போங்க, இல்லை ஒரு டிரைவர் போட்டுட்டு போகிறது சேஃப்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சொந்த தொழில். தொழில் ஸ்தானத்தில் இந்த ஜோதிட விதி என்ன தெரியுங்களா? 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு. இவ்வளோ நாளாக 10ல் ராகு பகவான் இருந்தார், நிறைய மாற்றங்களையும் கொடுத்தாரு, நிறைய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்போ 10ல் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதில் 2 கிரகங்கள் அஸ்தங்கமாக இருந்தாலும் 2 கிரகங்கள் வலுவாக உட்கார்ந்துருக்காங்க. அதாவது புகழோட கொடின்னு சொல்லக்கூடியது சூரியன் ராகுங்க. ஸோ கண்டிப்பாக தொழிலில் கொடி நட்டி வாழக்கூடிய விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் நியாயமான தரப்பான பேச்சை கொண்டு, இவங்க எனக்கு கம்பெனிக்கு ஒரு இவ்வளோ ஷேர் தரப்போகிறாங்க, ஆனால் அவங்க அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ்னஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் அதை அலோவ் பண்ணிங்கன்னா இந்த ராகு அவிட்ட நட்சத்திரம் வரும்போது கம்பெனியவே ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களோட நேர்மையை கொண்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக லாபஸ்தானத்தில் சனி பகவான். ஸோ முன்ஜென்ம கர்மாக்கள்னால சனி தசை நடக்குது, சனி தசை ராகு புத்தி நடக்குது, கேது புத்தி நடக்குது, மைண்ட் ஃபுல்லாக இரிட்டேஷன். ஆனால் எல்லா ராசியும் என்ன சொல்லிகிட்ருக்காங்க? ரிஷப ராசி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மனம் சார்ந்த விஷயத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னா ரிஷப ராசி இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக அமைச்சு கொடுக்கும். ஸோ 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல. அப்போ என்னங்க, பயணங்கள், யாத்திரை சார்ந்த பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி சார்ந்த பயணங்கள் தனியாக அனுப்பாதீங்க பசங்களை, நீங்கள் போய் பார்த்து இருந்து செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக தவ கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம். அந்த கோவிலில் போயிட்டு அவருக்கு பஞ்ச தீபங்கள் அப்படின்னு சொல்லி நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பூசாற்றி உட்கார்ந்து மௌனமாக ஒரு 48 நிமிஷம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் எண். வெற்றிக்கான வண்ணம் பச்சை வண்ணம்.